ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நான் பார்க்க போகிற படம் 2015 ஒரு சைனீஸ் மிஸ்ட்ரி ட்ராமாவாக வெளியான தி காஃபின் இன் தி மவுண்டன். இந்த படத்துக்கு த டீப் இன் த ஹார்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் 2014 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட அஃபீஷியலாக தியேட்டர்ஸில் 2015 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சைனாவில். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஆளே அரவமில்லாத ஒரு மலைக்காடு. அந்த மலைக்காட்டில் தனியாக கிடத்தப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு சவப்பெட்டி. இந்த சவப்பெட்டிக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு சடலம். இந்த ஒரே ஒரு சடலம் எப்படி அந்த மலை கிராமத்தில் இருக்கிற 3 குடும்பங்கள் அதில் இருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போது படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு மலைப்பாதை, அதில் ஒரு வேனை ஒரு நபர் ஓட்டிகிட்டு வர்றாரு. கொஞ்சம் தூரம் அந்த வேன் அப்படி ரன் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வேனை ஓரங்கட்டி நிறுத்துறாரு. நிறுத்தினதுக்கப்புறம் இவர் இறங்கி அப்படி சுற்றி போய் பின்னாடி ஒரு கல் எடுக்கிறாரு. ரொம்ப நேரமாக யோசிக்கிறார். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கருங்கல் மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பக்கம் சீட்டில், அதாவது டிரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட் சைடில், அந்த சைடில் இருக்க சீட்டில் அங்கே இருக்கிற நபர் மேலே அந்த கல்லை ஓங்கி அடிக்கலாமாங்கிறதுக்காக டோரை திறந்து வெறிச்சு அவரே பார்த்துட்டு இருக்காரு. அந்த சீனை டக்குன்னு அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீம் வைட் ஆங்கிள் ஷாட்டாக மாற்றுறாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கிது வேணும். ஒரு கல் விழுகிற சத்தம் மட்டும் கேட்குது, ஆனால் எதுவுமே நமக்கு அங்கே காமிக்கப்படலை. இப்போ ஒரு மலை கிராமம், அந்த மலை கிராமத்தில் ஒரு 3 குடும்பங்கள் குறிப்பிட்டு நமக்கு இந்த கதைக்களமாக காமிக்கப்படுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் தலைவர், அந்த ஊரில் ரொம்ப பேர் மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன். அந்த பையனுக்கே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 24-25 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பையனாக நம்ம காமிக்கப்படுறான். அப்பாவை பொறுத்தளவுக்கு எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய பையனுடைய வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது, அவன் பத்திரமாக இருக்கணும், எங்கே இருந்தாலும் அவன் லைஃப் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வழக்கமான அப்பாவுடைய கதாபாத்திரமாகத்தான் நமக்கு அவரையும் காமிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் சும்மா என் லைஃப்பை நல்லா இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு பண்ணுறேன்னு எப்போ பார்த்தாலும் ஒரே டார்ச்சர் பண்ணுறாது. அங்கே போகாத, அங்கே போகாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரே கடுப்பாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அப்பாவையே சுத்தமாக பிடிக்காத ஒரு மகன். அப்பாவுக்கும் மகனுக்கும் இதனால் பேச்சுவார்த்தை அதிகமாக வீட்டுக்குள்ளே கிடையாது. ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே தான் தருறாங்க. இதில் மகனுக்கு அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தரோட பொண்ணு மேலே ஒரு காதல் வேற. இவன் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோட பேசாட்ட நம்ம அந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால இவன் எடுத்து அந்த ஊரை விட்டு போகிறதுக்காக எடுக்கிற ஒரு முடிவு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, தான் ஒருத்தரை ஆசாசியாக காதலிச்சு கடைசியில் அந்த நபரை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போய் விதியின் வசத்தால் வேற ஒரு நபரை கல்யாணம் பண்ணி அவன் ஒரு கொடுமைக்காரன், அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் டெய்லி குடிச்சிட்டு வந்து மனைவியை போட்டு அடின்னு அடிக்க அந்த மாதிரி கொடுமைகளெல்லாம் அனுபவிக்கிற ஒரு பொண்ணு. ஆனால் வேற வழி இல்லாமல் நம்ம இவ்வளவு கஷ்டங்களையும் சொல்கிறதுக்காக ஒரு நபர் வேணும்ல அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி தான் காதலிச்சு அந்த காதலன் இப்பையும் கள்ளக்காதலனாக கூடயே இருக்கான். அவன்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லி அழுகிறான். அந்த பொண்ணு இந்த ஆள்லாம் போட்டு தள்ளிட்டா என்ன, இவன் இருக்கிறனால தான் என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி தான் கள்ளக்காதலன்கிட்ட சொல்ல போக அந்த கள்ளக்காதலன் திருப்பி சொல்கிறான், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல, என்னால் உன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க முடியும், நீ பேசாமல் இவனை போட்டு தள்ளிடு, இவனை போட்டு தள்ளிட்ட அப்படின்னா மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு ஹிண்ட் கொடுக்க, கடைசியாக இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் இவங்க குடும்பத்துக்குள்ளே எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது, ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. இதில் தம்பி ஊர் ஃபுல்லாக கடனை வாங்கி இந்த சூதாட்டம் விளையாடுற மாதிரி சீட்டு கிளப்பில் போய் ஜாலியாக வந்து விளையாடுற மாதிரி, அது சீட்டு இல்லை, அது ஏதோ அவங்க ஊரில் இருக்க ஒரு கேம் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த மாதிரி சும்மா சூதாட்டம் விளையாண்டு ஊரை சுற்றி கடன் வாங்கி கடைசியில் ஒரு நாள் அப்ஸ்காண்ட் ஆகிடுறான். இப்போ டேய், உன் தம்பி என்கிட்ட அவ்வளோ பணம் வாங்கியிருக்கான், 1000 வாங்கியிருக்கான், விளையாண்டு இப்போ ஆள் காணாமல் போயிட்டான், மரியாதையாக ஒன்று படத்தை கொடு, இல்லாட்டினா அவன் எங்கே இருக்காங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி டெய்லி அந்த கடன் கொடுத்த நபர் அந்த அண்ணனுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டி, மகனை இன்னைக்கு உன் தம்பி எங்கே இருக்கான்னு சொல்கிற, இல்லை பணத்தை கொடுக்குற, இல்லைன்னா நாளை காலையில் உன் வீட்டை கொளுத்தி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இவங்க இதுக்கப்புறம் இந்த பணத்தை திருப்பி கொடுக்குறதா இல்லை நான் தம்பியை தான் கடைசியில் எங்கே இருக்காருன்னு காட்டி கொடுக்குறதா அப்படின்னு தெரியாமல் இருக்கிற ஒரு நிலைமை. இது மூணாவது. இந்த 3 கதைகளும் ஒரு பக்கம். இதையெல்லாம் தாண்டி ஆளே இல்லாத ஒரு மலைக்காடு, அந்த மலைக்காட்டில் தனியாக இருக்கிற ஒரு சடலம். அந்த சடலம் கடைசியாக இந்த 3 குடும்பங்களுடைய அங்கே இருக்கிற நபர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே என்னென்ன குழப்பங்கள்லாம் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த கதையை டைரக்டர் நரேட் பண்ண விதம்.
இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயும் சரி, டைரக்ஷனும் சரி, எடிட்டிங்கும் சரி ஒரே ஆள் தான். அவருடைய பேர் ஜின் யூகன். சரியான ஒரு எடிட்டிங்கு. இந்த படம் என்னை ஸ்தம்பிக்க வச்சதுக்கான காரணம் இந்த படத்துடைய எடிட்டிங் தான். இந்த படத்துடைய எடிட்டிங்கை அவங்க நான் லீனியரில் கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு சுவாரஸ்யத்துடைய உச்சியில் நம்மளை உட்கார வைக்கிற அளவுக்கு கட் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு சாதாரண மிஸ்ட்ரி ட்ராமா, இல்லை மெலோ ட்ராமான்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதில் மிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அவங்க கதைக்களத்தை சித்தரிச்சிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, எங்கேயோ எவனோ ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஹூ டன் இட்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னல்லாம் ஒரு மோடு இருக்கு இல்லையா, ஒரு கொலை நடந்துடும், இந்த கொலையை யார் பண்ணா, இந்த இடத்துல இருந்தது ஒரு 8 பேர் தான் அப்படின்னு ஒருத்தர் மேலேயா சந்தேக பார்வை போகுமே, அதே மாதிரியே இந்த படத்துலையும் அந்த ஹூ டன் இட்டுங்கிற அந்த கான்செப்டை வச்சு இவர் ப்ளே பண்ண அந்த ஸ்க்ரீன் பிளேயும் நரேஷனும் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு அற்புதம். இன்னும் சொல்லணும்னா படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு காட்சியை நமக்கு காமிச்சிருவாங்க. ஆனால் உண்மையாக இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 49 நிமிஷம் அதை நெருக்கி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 35 நிமிஷம் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த 10 நிமிஷத்தில் காமிக்கப்பட்ட அந்த சீன் திருப்பி காமிக்கப்படும். உண்மை என்னன்னா அந்த 1 மணி நேரம் 36வது நிமிஷம் வைக்க வேண்டிய ஒரு காட்சி அது. அதை கொண்டு வந்து முன்னாடி இங்கே படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்தில் வச்சுருப்பாங்க. இது ஒரு காட்சி இல்லை, இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு 20-30 காட்சி மாறி மாறி ஷஃபிள் பண்ணிப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு பிரில்லியண்ட்டான ஒரு விஷயம் அது. அந்த விஷயம் தான் இந்த படத்துக்குள்ளே ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது, இப்போ கடைசியில் யார் தான் பண்ணுது என்ன தான் பண்ணுதுங்கிற அந்த பரபரப்பை நமக்குள்ளே கடத்தியிருக்காங்க. அவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டான எடிட்டிங்னு சொல்லணும். ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இந்த அளவுக்கு நரேட் பண்ணதன் விளைவாகத்தான் இந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கூட யாருடைய ஃபோட்டோவை காமிச்சாலுமே, இந்த படத்தை நீங்கள் எங்கே ஃப்ரேம் பண்ணி யாருடைய முகத்தை பார்த்தாலுமே இவர் அந்த கதாபாத்திரம் தானே அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதை சொல்லலாம், ஏன்னா நமக்கு பரிச்சயப்பட்ட முகங்கள்ங்கிறனால. ஆனால் கொரியன், இந்த ஜாப்பனீஸ் படம், சைனீஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே முகஜாடையில் இருப்பாங்க நிறைய பேர். இதே மாதிரி 2 பேர் இருந்தாங்க, இவன் யார் அது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் நமக்கு வரும் அவங்க படம் பார்க்கும்போது. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. அப்படி பிரில்லியண்ட்டாக நரேட் பண்ணப்பட்ட ஒரு படம் பார்த்து முடித்த உடனே இவங்க தான் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும், அந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பாங்க அவங்க. மூணாவது, இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பாக இந்த படத்திற்கு ஒரு பலம். இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபியில் பெரிய அளவில் இவங்க அங்கே இங்கேன்னு புகுந்தெல்லாம் விளையாடலை அப்படின்னா கூட, இந்த படத்தில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேனே அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் வைட் ஆங்கிள் ஷாட்டு, அந்த மாதிரி சில ஷாட்ஸ் அங்கங்கே இருக்குது. அது போக இந்த கதையை அந்த அளவுக்கு நேர்த்தியாக உண்மைக்கு நெருக்கமாக நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தது இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி தான். அவ்வளவு ஸ்டன்னிங்காக இருந்தது அந்த சினிமோட்டோகிராஃபி. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில அடல்ட் கான்டென்ட் இருக்குது. அது அடல்ட் கான்டென்ட் ஆக்சுவலி சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் நீங்கள் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமான்னு. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரில்லர் விரும்பிகள், ஈவன் மெலோட்ராமா விரும்பி பார்க்குறவங்களுக்கு கூட இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். த்ரில்லர் ஜானரெல்லாம் நீங்கள் என்ன ஜானர் விரும்பி பார்த்தாலும் சரி, இந்த படம் உங்களை கண்டிப்பாக கவர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சப்டைட்டிலோடு இருக்குது, பார்த்து மகிழுங்கள். இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் நான் இங்கேயே சொல்லிடுறேன். உலகத்தரமான படங்கள், உலக சினிமாக்கள் விரும்பி பார்க்குற நபர்கள் எல்லாத்தையும் இந்த படம் கவர்ந்தே தீருங்க. இதில் 2வது வார்த்தையே கிடையாது. இதையும் தாண்டி ஒப்பீனியன் ஆல்வேஸ் டிஃபர்ஸ். நம்ம போகிற சில படங்கள் கூட எனக்கு ஒன்றும் அந்தளவுக்குலாம் இம்ப்ரெஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு, அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நிச்சயமாக தரமான படங்கள், அற்புதமான படங்கள்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச். ஃபில்மி கிராஃப்ட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் படம்னு வச்சுக்கோங்க. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.